ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் அதாவது மார்க்கெட் மாஸ்டர் அப்படின்ற கம்பெனியோட ஜாப் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக நாம மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, தென் கம்பெனிக்கு எப்படி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும், என்னென்ன பிளான்லாம் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அப்ளைனர் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. லிங்க் கிளிக் பண்ணனே உங்களோட டீடைல்ஸ்லாம் கேட்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பாஸ்வேர்டு கொடுங்க. இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓடிபி கொடுத்தீங்கன்னா சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டு கீழே ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரில் ஒரு 6 நம்பர் நீங்கள் போடலாம். இது எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஞாபகமாக அதை ஒரு நோட்டில் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம லாகின் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் லாகின் கொடுக்குறேன். லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்துட்டு நான் என்னோட ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி ஷோ ஆகும். இது வந்து இந்த இன்ட் கொடுத்துருங்க. இது போயிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 300 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 1 லேக் மேலே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் 2 டேஸ், 5 டேஸ், 10 டேஸ், 30 டேஸ் அந்த மாதிரி. இது வந்து ஒரு ஃபண்ட் ஆப் தான். ஃபண்ட் ஆப் அப்படின்னாவே நம்மளுக்கு மார்ஜின் அமௌண்ட் ப்ளஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட் சேர்த்து தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. கீழே பாருங்க டீம் அப்படின்ற ஆப்ஷனில் நம்மளோட டேரக்ட்ல டீம்ல எவ்வளோ பேர் இருக்காங்க மெம்பர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே கீழே இன்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 300 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் தான் உங்களுக்கு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி 30 ரூபாய் அப்படின்னு உங்களுக்கு 60 ரூபாய் டோட்டலாக ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு 2 நாளில் ஒரு 300 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60 ரூபாய் கிடைக்கும். மினிமம் வித்ராவிலே இதில் 300 ரூபாய் தான். ஜிஎஸ்டி அதாவது அட்மின் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 6% தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதை பாருங்க. இப்போ 1900 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக உங்கள் ப்ராஃபிட்டே பார்த்தீங்க அப்படின்னா 1710 ரூபா கிடைக்கும். ப்ளஸ் இந்த 1900 ரூபாய் உங்களோட மார்ஜின் அமௌண்ட்டும் உங்களுக்கு 15 நாளில் திரும்ப கொடுத்துருவாங்க. டெய்லியுமே உங்களுக்கு இன்கம் வந்து கிரெடிட் ஆகும். 300 ரூபாய் வர நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம். இல்லை சேர்த்து வச்சு நீங்கள் மொத்தமாகவும் நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1900 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு 114 ரூபாய் கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ஜிஎஸ்டி வந்து நான் சொன்ன மாதிரி 6% தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க, அட்மின் சார்ஜ். மேக்ஸிமம் இந்த 300 பிளான் எடுத்தால் உங்களுக்கு டூ டேஸ்லேயே உங்களோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் அடுத்த செகண்ட் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, இது வேணால் நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து 1900 ரூபாய் பேக்கேஜ். நான் வந்து 990 ரூபாய் பேக்கேஜ் தான் நான் எடுத்தேன். ஸோ 5 டேஸ் வந்து எனக்கு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. டெய்லியுமே எனக்கு 39 ரூபாய் கிரெடிட் ஆகும் 5 நாளைக்கு. ஸோ இதில் செக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒரு ரூபாய் வந்து டெய்லியுமே கிடைக்கும். ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு எனக்கு 40 ரூபாய் கிடைக்கும். அப்போ 5 நாளில் 200 ரூபாய் கிடைக்குது. ப்ளஸ் என்னோட இந்த 990 ரூபாய் என்னோட கேபிட்டல் அமௌண்ட்டும் சேர்த்துமே எனக்கு மொத்தமாக நான் வந்து வித்ராவல் பண்ணிக்கலாம். இல்லை 300 ரூபாய் வர வித்ராவல் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, இதில் பாருங்க மேலே செக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி 1 ரூபாய். நான் எஸ்டர்டே தான் ஜாயின் பண்ணேன். நேற்று ஒரு ரூபாய், இன்னைக்கு ஒரு ரூபாய். ஸோ சைனிங் இன் இதை கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு 2 ரூபாய் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ நேற்று மே 16ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு மே 17. ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் எல்லாமே லைனாக உங்களுக்கு ஷோ ஆகும். இதை பை நவ் கொடுத்து நீங்கள் கம்பெனியோட கியூஆர் கோடு இருக்கும், அதை காப்பி பண்ணி கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு அந்த யூடிஆர் நம்பரை காப்பி பண்ணி திரும்ப சப்மிட் பண்ணிட்டு பிளானை நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிடும். இதோ பாருங்க கீழே இங்கே பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு லக்கி ட்ரா கொடுத்துருக்காங்களா, இது வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு 4900 ரூபாய் பேக்கேஜோ இல்லை 300 ரூபாய் பேக்கேஜ் மட்டும் கிடைக்காது. மித்த பெரிய பேக்கேஜ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த செக்கிங் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லக்கி ட்ரா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகும். இது பெரிய பேக்கேஜ். அதாவது 300 ரூபாய்க்கு மேலே எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10% இன்கம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 300 ரூபாய் பிளான் நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆளை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 100க்கு 10 ரூபாய் அப்படின்னு. ஸோ 300 ரூபாய்க்கு உங்களுக்கு 30 ரூபாய் வந்து உங்களுக்கு உங்கள் வேலெட்டில் கிரெடிட் ஆகும் டேரெக்டாக ஒரு ரெஃபர் பண்ணுறது. ஸோ இந்த டீம் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே பாருங்க டீம் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நம்மளோட டேரக்ட்ல எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டேரக்ட்ல யாரில் அமௌண்ட் போட்டு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிருக்காங்களோ அதுவும் இங்கே ஷோ ஆகும் பார்த்துக்கலாம். இந்த டோட்டல் அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபர் அவுட்னு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வேலெட்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் அவுட் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் இன் இமிடியட்லி, அதாவது நம்ம வேலெட்டுக்கு இந்த அமௌண்ட்டை மாற்றி தான் நம்ம வித்ராவல் வந்து பண்ண முடியும். ஆல்ரெடி நான் மாற்றிட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கிறது நம்ம வேலெட்டுக்கு வர மாதிரி நான் ஆல்ரெடி மாற்றிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி மாற்றி தான் வித்ராவல். மொத்தம் உங்களுக்கு 3 லெவல் கமிஷன் கொடுக்குறாங்க. டேரக்டா 10% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பி லெவலில் 3%, சி லெவலில் வந்து 2%. டீம் கமிஷன் இன்டராக்ஷன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கேஷ்பேக் அப்படிங்கிறது டேரக்டா நீங்க யாராவது ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா கம்பெனிக்கு நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்க, அவங்க டேஷ்போர்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி கொடுப்பாங்க. அந்த கோடை வந்து நீங்க இதுல காப்பி பண்ணி நீங்க ரிசீவ் கொடுத்துறீங்கன்னா அப்படின்னா அந்த மார்ஜின் அமௌண்ட் உங்களுக்கு இதுல ரிசீவ் ஆயிடும். ஓகேங்களா? அதாவது நீங்க யாராவது ரெஃபர் பண்ணதுக்கு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த நம்பரை நீங்க இந்த இடத்துல போட்டு நீங்க ரிசீவ் ரிவார்டு கொடுத்துறீங்கன்னா அமௌண்ட் இதுல ஆட் ஆகி உங்க வேலெட்டுக்கு ஆட் ஆயிடும். உங்களோட பேங்க் டீடைல்ஸ் நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க வித்ராவல் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பேங்க் கார்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீடைல்ஸ் நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டிங் டீடைல்ஸ் அதாவது மைன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்தீங்க அப்படின்னா ஃபண்டிங் டீடைல்ஸ் நீங்க எந்த ஆப்ஷனை கிளிக் பண்றீங்க அது உங்களுக்கு பிளாக்கா இருக்கும். மத்ததெல்லாம் உங்களுக்கு கிரீன் கலர்ல ஷோ ஆகும். மைன்ல வந்து ஃபண்டிங் டீடைல்ஸ்ல நீங்க இன்னைக்கு என்னென்ன உங்களுக்கு இன்கம் கிடைச்சது, ரெஃபர் பண்றதால இன்கம் கிடைச்சது, அப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் இமிடியேட்டே இருக்கு இல்லையா, அதை நீங்க கொடுத்தீங்க உங்க வேலெட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நீங்க வித்ராவலே பண்ண முடியும். ஓகேங்களா? சோ எதுக்கு இன்கம்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு இதுல ஷோ ஆகும். இதுல நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் என்ன பேக்கேஜ் கொடுத்தீங்க, செக்கிங் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன ரிவார்டு கிடைச்சது, அப்புறம் உங்களுக்கு A to Z எல்லா டீடைல்ஸ் எல்லா இன்கமும் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க செக் பண்ணி மேல பாருங்க மைண்ட்ல டீம் சைஸ்ல நம்ம டேரக்ட்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றது இந்த 12 இப்ப டோட்டல் எனக்கு கீழ 12 பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணி
கம்பெனி ஏதாவது கேஷ்பேக் கொடுக்குறாங்கன்னா அந்த கேஷ்பேக் அப்படின்னு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அவங்க கம்பெனியில் என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதை இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ரிசீவ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வேற இடத்துல ஆட் ஆகும். அதாவது நம்ம யாராவது ரெஃபர் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக வந்து போனஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறாங்களோ அதை நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணோம். அது எங்க கொடுப்பாங்கன்னா வாட்ஸ்அப்ல அந்த மேடம் அதாவது கம்பெனிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் போயிடும். நீங்கள் கம்பெனிக்கு டேரெக்டாக எதுனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணனே அவங்க ஃபுல் டீடைல்ஸ் ஜாப் பற்றின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் யாராவது டேரெக்டாக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கோட் கொடுப்பாங்க. அது நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல பேஸ் பண்ணலாம். அதுக்கு இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை பாருங்க, நான் பிளான் வந்து 990 பேக்கேஜ் போட்டோன்னே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க. நம்மளோட டீடைல்ஸ், நம்மளோட நேம், நம்மளோட என்ன ஏஜ் எல்லா டீடைல்ஸ் கேட்பாங்க. அதுவும் நம்ம வந்து கொடுத்துடணும். இவங்களுக்கு மெசேஜ் பண்ணிடும். நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணாலும் அவங்க இவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணி இந்த பேக்கேஜ் கம்பெனிக்கு வந்து இந்த ஃபண்ட் ஆப்லாம் ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க மெசேஜ் பண்ணுங்க. இப்போ பை இன் இருக்குல்ல, இப்போ என்ன பிளானோ அந்த பிளான் வந்து நீங்க பை நோ கொடுத்துட்டு இன்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணா ஷியர் அப்படின்றது கேட்கும். ஆல்ரெடி நான் பிளான் வந்து நான் பை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பே இல்ல ஜிபே அந்த மாதிரி போகும். ஃபோன் பேல போயிட்டு கம்பெனியோட QR கோட் வரும். அதை நீங்க காப்பி பண்ணிக்கணும். UTR நம்பரை காப்பி பண்ணிட்டு அங்க போய் நீங்க நார்மலா எல்லா ஆப்ல யூஸ் பண்ணுவீங்களா அதே மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டு அந்த UTR நம்பரை காப்பி பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி பேக்கேஜ் வந்து நீங்க என்ன பேக்கேஜ் எடுங்களோ அதை இன்வெஸ்ட் நான் கொடுத்து பேக்கேஜ் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலட்ல உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு. இதுல வந்து கம்பெனிக்கு வந்து பை நோ கொடுத்து அமௌண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்வெஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல வந்து என்ன பேக்கேஜ் கொடுத்தீங்களோ அந்த பேக்கேஜ் நீங்க செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்க பேக்கேஜ் வந்து ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க உங்க அமௌண்ட் உங்களுக்கு வர நான் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து உங்க வேலட்டுக்கு அமௌண்ட்டை மாத்திட்டு தான் நீங்க வித்ட்ராவல் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை மறந்துடாதீங்க. உங்க பேங்க் டீடைல்ஸ்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் வித்ட்ராவல் பண்ணும்போது நீங்க வித்ட்ராவல் பாஸ்வேர்டு என்ன அப்படி நீங்க என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்களோ அதை கேட்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து ஷேர் கொடுத்தீங்கன்னா வித்ட்ராவல் உங்களுக்கு ஷோ ஆகும். சைனிங் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்ல இருந்து வெளியே வந்துடலாம். வேற யாராவது உங்களுக்கு கீழே லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்னா நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி கூட கொடுக்கலாம். மறுபடியும் தெளிவாக சொல்லிடுறேன். இதோ பாருங்க, இந்த இடத்துல உங்களோட இன்கம் இருக்கு இல்லையா, இந்த இன்கம் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் இன் இமிடியேட்லி இதை நீங்க கொடுத்தாதான் உங்க வேலெட்டுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க வித்ட்ராவல் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வித்ட்ராவல் அக்கௌண்ட் நேரம் 1 அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணி உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். தென் நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஆப்போட என்ன அப்டேட் அப்படின்றத நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். டெலிகிராம்லயும் ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.